அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம இன்ஃப்ளேஷன் பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனா என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 3 வகையான இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், கேலப்பிங் இன்ஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். இந்த 3 வகையான இன்ஃப்ளேஷன் பற்றி தான் நமக்கு பார்க்க போகிறோம். முதல்ல க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். க்ரீப்பிங்னா என்ன? ஊர்ந்து செல்வது, ஊர்ந்து போகும் இல்லையா? ஊர்ந்து போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரவட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஊர்ந்து தான் போகும். பாம்பு ஊர்ந்து தான் போகும், வேகமாக ஊர்ந்து போக முடியாது இல்லையா? ஸோ அது மாதிரி க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், அதில் வார்த்தையிலே இருக்குது பாருங்கள். க்ரீப்பிங்னாலே ஊர்ந்து போகிறது. இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது மெல்ல நடக்கும். அதாவது பாருங்கள், ஸ்லோ அண்ட் ப்ரெடிக்டபிள். ஸ்லோவாக போகுதுன்னா நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? இப்போ ஒரு மரவட்டை போகுது, அதை வந்து நம்ம பொறுமையாக பார்க்க முடியும். இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும். இதே வந்து ஒரு கார் போகுது, ஒரு பஸ்ஸு போகுது, இல்லை ஒரு கங்காரு வந்து வேகமாக குதிச்சு போகுது, ஒரு சிறுத்தை ஓடுதுன்னா நம்மளால் டக்குன்னு பார்க்க முடியாது இல்லையா? இங்கே தான் இருக்கும், டக்குன்னு பார்த்தா அங்கே இருக்கும். அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஸ்லோ அண்ட் ப்ரெடிக்டபிள். ஸ்லோவாக போவோம், அதே போல் அது வந்து விலைவாசி கொஞ்சம் கொஞ்சமாக உயருது அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஸ்மால் அண்ட் கிராஜுவல். கம்மியாக தான் விலைவாசி உயர்வு நடக்கும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம பார்த்துருப்போம், விலைவாசி உயர்வுன்றது 100 ரூபான்னு விற்குது அப்படின்னா, ஒரு பொருள் வந்து 100 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா அது வந்து 101 ரூபா, 102 ரூபா, 103 ரூபா, அது மாதிரி தான் போகுமே தவிர்த்து இன்றைக்கி வந்து 100 ரூபா இருக்கும், நாளைக்கு போய் கேட்டால் 110 ரூபா இருக்கும். டக்குன்னு அங்கே ஜம்ப் ஆகாது. கிராஜுவலாக வந்து விலைவாசி உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான இன்ஃப்ளேஷன் தான் வந்து க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. இது வந்து லாங்கர் பீரியட். நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 100 ரூபாய் இருக்கிற பொருள் 120 ரூபா ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரே நாளெல்லாம் வந்து டக்குன்னுலாம் ஆகாது. 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். ஸோ கிராஜுவலாக நடக்கும் அந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ரொம்ப லாங்கர் பீரியட் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம பார்க்குறோம் எவ்வளோ கிராஜுவலாக நடக்குது. இங்கே பாருங்கள், 2.3, 2.6, 2.7, 2.9 இந்த மாதிரி கிராஜுவலாக தான் இருக்கும். இங்கே 2 இருந்துட்டு டக்குன்னு வந்து இங்கே 5, டக்குன்னு இங்கே 9 அந்த மாதிரி வராது, பாயிண்டில் தான் வரும். இது வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும்னு சொல்கிறாங்க. சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வருது இல்லைங்களா? இந்த பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வரது வந்து இது வந்து 6 மாதம், ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து இங்கே கணக்கு சொல்லியிருப்பாங்க. முதல் மாதம் வந்து 2.3 இருக்கும், 2வது மாதம் 2.6 இருக்கும், 3வது மாதம் 2.7 இருக்கும். இப்படி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து ஒரு 1 இயர் முடிவில் ஒரு 2% வந்து இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கேலப்பிங் இன்ஃப்ளேஷன். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? கேலப்பிங் இன்ஃப்ளேஷன். கேலப்பிங்னா என்ன? பாயிறது. இப்போ வந்து மரவட்டையை பார்த்தோம், மரவட்டை பாம்புலாம் வந்து ஊர்ந்து போகும். கேலப்பிங்னா என்ன? பாயிறது. சிறுத்தைலாம் புலியெல்லாம் பாயந்துறீங்களா, டக்குன்னு பாயும். இங்கே தான் இருக்கும், ஒரே பாயச்சல்ல அவ்வளோ தூரம் போகும். அந்த மாதிரி டக்குன்னு ஜம்ப் ஆகும். அது பேர் தான் வந்து கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வெரி ஹை இன்ஃப்ளேஷன், டக்குன்னு ரொம்ப அதிகமாகுமா. விலைவாசி உயர்வுன்றது வந்து டக்குன்னு அதிகமாகும். அதுதான் வந்து கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. இது வந்து டபுள் டிஜிட்டில், ட்ரிபிள் டிஜிட்டில் கூட இருக்குமா. டபுள் டிஜிட் இங்கே பார்த்தோம் நம்ம, பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஏறும். இது வந்து மந்த்லி இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. இது பாருங்க, முதல் மாதம் இருக்கும், செகண்ட் மாதம் இருக்கும். இப்படி வந்து ஒன்றுனா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு வருஷத்தோடைய முடிவில் ஒரு 2%, இது சிங்கிள் டிஜிட் தானே, இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே கேலப்பிங் இன்ஃப்ளேஷனில் டபுள் டிஜிட்டு, ட்ரிபிள் டிஜிட் கூட வருமா. டபுள் டிஜிட்னா என்ன? 10க்கு மேலே போனாலே 10லேருந்து டபுள் டிஜிட் இல்லையா? ட்ரிபிள் டிஜிட்னா என்ன? 999 இது வரைக்குமே வந்து வரும். 10லேருந்து 999 வரைக்கும் அந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டபுள் டிஜிட்டாகவும் இருக்கும், ட்ரிபிள் டிஜிட்டாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற விலைவாசி உயர்வை நம்ம வந்து கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா நடந்திருக்கு. 1970, 1980 ஒரு முறை 50லேருந்து 700 வரைக்கும் நடந்திருக்குது இன்ஃப்ளேஷன். பாருங்கள், நம்ம வந்து இந்தியாவுடைய ஒரு கவர்மெண்ட்டுடைய எஸ்டிமேட்டட் இன்ஃப்ளேஷன் என்னன்னு சொல்கிறாங்க, 4 சொல்கிறாங்க, இல்லைனா ஒரு 6 இதுக்குள்ளே இருந்தால் வந்து எக்கனாமிக் வந்து எந்த வித பாதிப்பு இல்லாதவன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், 50லேருந்து 700 வரைக்குமா இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துருக்கு. பாருங்கள், எப்போ 1970லேருந்து 1980 வரைக்கும். எங்கே அப்படின்னா அர்ஜென்டினாவில், பிரேசிலில். இது வந்து லத்தீன் அமெரிக்கா. அர்ஜென்டினாலும் பிரேசில்லையும் இந்த காலகட்டத்தில் 50லேருந்து 700% வந்து விலைவாசி உயர்வு வந்து நடந்திருக்குதான். ரஷ்யன் டிஸ்இன்டெகிரேஷன், சோவியத் ரஷ்யா வந்து பிரியும்போது, சோவியத் ரஷ்யா பிரிஞ்சு பல நாடுகளாக வந்து உருவாச்சு. 1980 அந்த டைமில், 1980 சோவியத் ரஷ்யா வந்து பிரிஞ்சு பல நாடுகளாக வந்து உருவாச்சு. அந்த சமயத்துலேயும் இந்த கேலப்பிங் இன்ஃப்ளேஷன், அதாவது 50லேருந்து 700% அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேலப்பிங் இன்ஃப்ளேஷனை பல நேமில் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா ஹாப்பிங் இன்ஃப்ளேஷன், ஜம்பிங் இன்ஃப்ளேஷன்,
ரன்னிங் அண்ட் ரன்னவே இன்ஃப்ளேஷன். இந்த மாதிரியான பேரும் வந்து இருக்குது. கேலப்பிங் இன்ஃப்ளேஷன்ஸை ஹாப்பிங் இன்ஃப்ளேஷனும், ஜம்பிங் இன்ஃப்ளேஷனும், ரன் அண்ட் ரன்னவே இன்ஃப்ளேஷனும் இப்படி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் மிகை. ஹைப்பர்னா என்ன? மிகை. ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகமான இன்ஃப்ளேஷன், அதுதான் வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், லார்ஜ் அண்ட் ஆக்சலரேஷன். லார்ஜ் அண்ட் ஆக்சலரேஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ ரொம்ப அதிகமான சிசியில் இருக்கிற வண்டியை கொடுத்த உடனே டக்குனு முறுக்கணும் உடனே இந்த செகண்டில் நீங்கள் வந்து 100 ரீச் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான வண்டிலாம் வருது இல்லையா? ஸோ அந்த ஆக்சலரேஷன் பவர், அந்த ஆக்சலரேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லார்ஜ் அண்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மில்லியன் அண்ட் ட்ரில்லியன் கணக்கில் இருக்குமா. வா, இங்கே பாருங்கள், 50-700% இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் வந்தாலே நாடு வந்து எவ்வளோ கஷ்டப்படும். ஆனால் இங்கே பாருங்கள், மில்லியன் அண்ட் ட்ரில்லியன் கணக்கில் வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குமா, அத்தனை பர்சன்டேஜில் இன்ஃப்ளேஷன் இருக்குமா. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இது வந்து கிராஜுவலாக நடக்காதான், ஓவர் நைட். ப்ரைஸஸ் ஷூட் ஓவர் நைட். இன்றைக்கி நல்லா தான் இருக்கும், இன்றைக்கி காலையில், இன்றைக்கி ஈவினிங் நம்ம போய் படுக்கும்பொழுது விலைவாசியெல்லாம் கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் எழுந்து பார்த்தா இந்த அளவுக்கு இருக்குமா. ப்ரைஸஸ் ஷூட் ஓவர் நைட். ஒரே நாள் ராத்திரியில் விலைவாசி உயர்வு டக்குன்னு ஆகிடுமா, இன்ஃப்ளேஷன் ஆகிடுமா. ஸோ அதுதான் எங்கே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கானா, ஜெர்மனியில் 1920 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த அந்த காலகட்டத்தில், நடந்து முடிஞ்ச அந்த காலகட்டத்தில் 1920, 1923 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிரு சமயம் 1920. இந்த 1923 இங்கே 20லேருந்து 23 வருஷம், 1920லேருந்து 1923 கிட்டத்தட்ட 2 வருஷம். இந்த 2 வருஷத்தில் ஜெர்மனுடைய இன்ஃப்ளேஷன் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 36 பில்லியன் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதான். 36 பில்லியன்னா பார்த்துங்க, இந்த 2 வருஷத்தில் 36 பில்லியன் % வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குதான். ஸோ அந்த சமயத்தில் ஜெர்மனுடைய கரன்சிஸ் வாஸ் சீப்பர் தென் கெரோசின். ஜெர்மனுடைய கரன்சிஸ் வாஸ் சீப்பர் தென் கெரோசின்னா என்ன அர்த்தம்? ஜெர்மனுடைய பணம் இருக்குது இல்லையா, அந்த பணத்தாள்கள் வந்து கெரோசினை விட ரொம்ப சீப்பானதான். ஸோ ஒரு கெரோசின் வாங்கி நம்ம வந்து விளக்கேற்றத்துக்கு பதிலாக ஜெர்மனுடைய கரன்சியை நம்ம வந்து விளக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அதை கொளுத்தி வந்து விளக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜெர்மனுடைய கரன்சி வாஸ் சீப்பர் தென் கெரோசின். கெரோசினை விட விலை கம்மியாக இருக்குமா, அதுதான் இங்கே பார்க்குறாங்க. அடுத்தது வந்து சரி, இந்த மாதிரியான இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, மக்களுக்கு வந்து இந்த டெமோக்ராட்டிக் கரன்சி மேலே, பணத்தின் மீதான அந்த நம்பிக்கை வந்து போயிடும். லாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன் டெமோக்ராட்டிக் கரன்சி. இந்த கிளாஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு பார்த்தோம். க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், கேலப்பிங் இன்ஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.